ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். திருமாலை பாசுரம் 4. தியானம் நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கம் இல்லை. கோவிந்தான்னு கூப்பிட்டா கூட அவன் காப்பாத்துவான்கிறார் இந்த பாசுரத்துல. மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்து உடைய பேரால் கத்திர பந்துமன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பெணுங்குமாறே. விஷ்ணு தர்மத்துல சத்திரபந்துருங்களுடைய கதை சொல்லப்பட்டிருக்கு. அதை இந்த பாசுரத்துல உதாகரிக்கிறார் ஆழ்வார். சத்திரபந்து சம்ஸ்கிருத சொல். அதை கத்திரபந்துன்னு தமிழ் படுத்தி இருக்கார். சத்திரபந்துன்னா சத்திரியனுக்கு உரிய தர்மம் இல்லாம அந்த குலத்துல பிறந்தவன். இவன் மகா பாபி. இவனோட பேரை கூட சொல்லாம கத்திரபந்து அப்படிங்கிறார் ஆழ்வார். இவன் பண்ணின அக்கிரமங்களை பார்த்து பந்துக்களை காட்டுக்கு விரட்டி அடிச்சுட்டா ஒரு மாடை வச்சுண்டு அதோட பாலை குடிச்சுண்டு பசியோட அலையறான் இவன். ஒரு நாள் அந்த காட்டுல ஒரு ரிஷி தியானம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தான். தர்சனாதேவ சாதவாகான்னு எப்பேற்பட்ட துஷ்டனும் சாதுக்களை பார்த்தா திருந்திடுவாளே. இவர் கிட்டக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுது எல்லாத்தையும் ஒப்புச்சுட்டான். அந்த ரிஷி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டார். என்கிட்ட ஒரு மாடு இருக்கு, அந்த பாலை கறந்து வியாபாரம் பண்றேன். நான் மாட்டை பார்த்துக்கிறதுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கோவிந்தன். அவனை அடிக்கடி கோவிந்தா மாட்டை கட்டு, கோவிந்தா புல்ல போடு, கோவிந்தா பாலக்கரன் அவன் பேரை சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு நான். பொழைச்சடா போடா அப்படின்னு விட்டார். யார் யாருக்கு எதுல நாட்டம் இருக்கோ அதுதான் அந்திம காலம் வரை ஞாபகத்துல இருக்கும். இவனுடைய அந்திம காலம் வந்துடுத்து, மூச்சு திணறது, உயிர் போக போறதுன்னு இவனுக்கு தெரியல. பால் வேணுமேன்னு கோவிந்தா அப்படின்னு மாட்டுக்காரனை கூப்பிட்டான். உயிர் போயிடுது. நல்ல வேளை பால் வேணும்னு சொல்லல, கோவிந்தான்னு சப்தமா நீட்டி கூப்பிட்டதுல கோவிந்தன் விஷ்ணு தூதர்களை அனுப்பிட்டான். கோவிந்தா அப்படின்னு 3 எழுத்து உடையவன் என் நாமத்தை சொன்னான்னு நல்ல கதியை கொடுத்துட்டான். பராங்கதி கண்டு கொண்டான் அப்படிங்கிறார் ஆழ்வார். இவன் பாப்பி, அதனால யமதூதர்களும் வந்துட்டார். விஷ்ணு தூதர்கள் இவனை நீங்க தொடக்கூடாதுன்னு. இவன் கோவிந்தனை தியானம் பண்ணிட்டு அவனை அழைக்கலையே, தன்னுடைய மாட்டுக்காரனா கூப்பிட்டான் அப்படின்னார்கள் அவர்கள். உங்க விஷ்ணுவுக்கு இது தெரியாதா அப்படின்னு கேட்டார்கள். தெரியும், தெரிஞ்சுதான் அவர் எங்களை அனுப்பி இருக்க. இவன் கோவிந்தான்னு சொல்ற வரலும் அவர் காத்துன்னு இருக்கல அப்படின்னு சொல்லி ரங்கநாதருடைய பெருமையை சொல்றார்கள். ரங்கநாதர் தன்னுடைய ஏதாவது ஒரு சம்பந்தம், அவனுடைய ரூபம், அவன் வசிக்கும் க்ஷேத்திரம், அவன் நாமம், இதுல ஏதாவது ஒன்ன பிடிச்சுண்டாலே போருங்கிறார். எல்லாமே பவித்திரமானது. திருவரங்கம் பெரிய கோவில்னு சொன்னாலே போரும். அழகிய மணவாளன்னு அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நினைச்சுண்டாலே போரும். அவனுடைய நாமம், ரூபம், குணம், அவனுடைய கதைகளை கேட்பது எல்லாமே பவித்திரமானது. அதனால்தான் வாயினால் பாடி மனதினால் சிந்திக்கன்னு சொன்னா ஆண்டாள். கோவிந்தான்னு சொன்னாலே பசிக்கு இத்தனை அன்னம் சாப்பிட்ட மாதிரி அவன் கரையேறிடுவான். பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச் செங்கன் ஆயர்தம் கொழுந்தேன்னு சொல்றதெல்லாம் அலங்கார போஜனமே தவிர பொழைக்கிறதுக்கு கோவிந்தான்னு சொன்னா போரும். இதுக்கு யார் சாட்சி? அஜாமிளன் சாகர சமயம் நாராயணான்னு தன் பிள்ளைய கூப்பிட்டான். அதே மாதிரி சத்திரபந்து சாட்சி. எங்க விஷ்ணுவுக்கு தெரியும்னு சொல்லி அவருடைய எளிமையை சொன்னார்கள் விஷ்ணு தூதர்கள். பெரிய பெருமாள் தூங்குற மாதிரி இருக்கே தவிர அவர் தூங்கல. அவருக்கு பல கவலைகள். இவா என்னை கூப்பிட மாட்டாளான்னு பித்து பிடிச்சு அலையிறார். பித்தன்னா என்ன அர்த்தம்? தன்னையும் அறியாதே பிறரையும் அறியாதே இருப்பவன்கிறார் பெரிய வாச்சான் பிள்ளை. தன்னோட பெருமையை அறியாததுனாலதான் துரியோதன் வீட்டு வாசல்ல போய் அழையா விருந்தாளியா நின்னான். ஏமாத்துக்காரன் அவன். போட்டது தாய் வேஷம், கொடுத்தது விஷம். வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர அப்படிங்கிற திருமங்கை ஆழ்வார். தன்னை திட்டுறான் துதிக்கிறான்னு கூடவா அவனுக்கு தெரியாது? கேட்பார் சவிசுடு கீழ்மை வசவுகளே வெய்யும் சிசுபாலன். இவனுக்கு போய் தன் திருவடியை கொடுத்தானே. இப்படி ஒரு பித்து பிடிச்ச பெருமாள் இந்த ரங்கநாதன். இப்படி இவன் இருப்பது நமக்கெல்லாம் லாபம். போய் எதை வேணாலும் வாங்கிட்டு வந்துடலாம். ஐஸ்வர்யம், அக்ஷரகதியும், பரமம் பதம்பான்னு எல்லாத்தையும் பூட்டி வச்சுருக்கிறவன் அயோக்கியர்கள், அஞ்ஞானிகள், மிலேச்சர்கள், பாஷண்டிகள் உள்பட எல்லாரும் கோவிந்தான்னு சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுறாளே. நீ போய் வாங்கிக்காம இப்படி உட்காண்டிருக்கியே, பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. இப்பேற்பட்ட பிரபு இங்க படுத்துட்டு இருக்கிற போது திருநாட்டுக்கு போகாம யமபட்டணத்துக்கு போகலாமா? யமபட்டணத்திலையும் விளக்கு எரியறது. மங்களம் பாடுறா,
அங்க ஒருத்தர் போவாளா அப்படின்னு அங்கலாய்த்து பாடுறார் ஆழ்வார் இந்த பாசுரத்துல. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.